வணக்கம். கரூர் மாவட்டத்தில் கடந்த வாரம் டிவிகே விஜய் அவர்களின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 உயிர்கள் அநியாயமாக பலியாடிச்சு. 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. இது நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய, தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு நிகழ்வு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் தலைவரை பார்க்கணும், ஒரு நடிகரை பார்க்கணும், ஒரு நம்ம கட்சி தலைவரை பார்க்கணும், அந்த இடத்துல கூடுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல விஜய் இல்லை. இது ஏன் இல்லை அப்படின்னு இன்னைக்கு சோசியல் மீடியால பலரும் பலவிதமான வீடியோக்கள் எல்லாம் போட்டுட்டு வராங்க. இப்ப சில பேர் சொல்றாங்க இதற்கு காரணம் ஆளுங்கட்சியான திமுக தான் அப்படின்னு. மற்ற கட்சிகளை குறை சொல்வது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்காக ஓடோடி வந்த இந்த மக்களுக்கு ஒரு துன்பன்னு இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் அவங்கள விட்டுட்டு நீங்க சென்னைக்கு போறீங்கல்ல, அங்கதான் நீங்கள் ஒரு நல்ல அரசியல் கட்சி தலைவரா இல்லையா என்பது அதிகாரப்பூர்வமாக நிரூபணம் ஆகிறது. மக்களுக்கு துன்பன்னு வரும்போது பக்கத்துல நின்று அந்த மக்களோடு மக்களா தோள் கொடுத்து உதவி செய்கிறவர் தான் ஒரு கட்சி தலைவர். ஆனா அவங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது மக்கள் இங்க சாகுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்தை விட்டே ஓடுறீங்க. நீங்க எப்படி ஒரு நல்ல அரசியல் கட்சி தலைவராக இருக்க முடியும்? முதல்ல இந்த 41 சம்பவத்திற்கு யாரு காரணம் என்பது அது என்னைக்காவது ஒரு நாள் தெரிய வரும். அது யாராக இருந்தாலும் கண்டிப்பாக தெரிய வரும். ஆனால் நான் கேட்கும் ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு, உங்கள் தொண்டர்கள், உங்களை பார்க்க வந்த ரசிகர்கள், அதே மாதிரி மாற்றுக் கட்சியினர் எல்லாருமே இருப்பாங்க. உங்களுக்காக வந்தவங்க, அவங்களுக்குன்னு ஒரு துன்பம் வரும்போது அந்த இடத்தை விட்டு நீங்க போனது சரியா? நீங்க ஒரு நல்ல கட்சி தலைவரா இருக்க முடியுமா? மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது சரி செய்யறதுக்கு தான் ஒரு தலைமையை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த ஆட்சி சரியில்லை, சரி இன்னொருத்தர் ஆட்சியில் வரும்போது மக்களுக்காக நின்று குரல் கொடுத்து மக்களுக்கு வேண்டிய அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் இந்த மக்கள் எல்லாம் உங்களை பார்க்கறதுக்கு வந்தாங்க. இது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது இதே சூழ்நிலை நடந்தது. ஆனால் இந்த மாதிரி உயிரிழப்புகள் ஏற்படவில்லை. மக்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது மனுஷன் முதல்ல அந்த இடத்துல நின்று அந்த பிரச்சனையை எல்லாம் சரி பண்ணிட்டு தான் அந்த இடத்த விட்டு கிளம்புவார். அவருக்கும் உங்களுக்கு என்ன? மக்களுக்குன்னு பிரச்சனை வரும்போது அந்த இடத்த விட்டு நீங்க ஓடுறீங்க. நீங்க எப்படி ஒரு நல்ல தலைவராக இருக்க முடியும்? சிந்திச்சு பாருங்க மக்களே, கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க.